Hello students, good morning everyone. Today let us see example 4.1. Find the principal value of sine inverse of minus 1 by 2. Now let us take a solution. Let y is equal to sine inverse of minus 1 by 2. Then we can write sine y is equal to minus 1 by 2. Now sin inverse function ஓட range என்னவா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். So where sin inverse function range, அதாவது sin function ஓட range வந்து minus 1, 1. இது வந்து sin inverseக்கு வரும்போது minus pi by 2, pi by 2 மாறி இருக்கும் இல்லையா? sin function y equal to sin x அப்படின்னா அதோட range minus 1 to 1. இது sin inverseக்கு வரும்போது இது minus pi by 2, pi by 2. அதாவது y axisல angle எடுத்திருக்கோம். ஸோ அதில் நம்ம இங்கே பார்க்கும்போது அப்போ sin வேல்யூ எப்போ 1 by 2 இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி இருக்கும்போது. ஸோ minus 1 by 2னா minus 30 டிகிரி. ஸோ இதை வந்து நான் sin y equal to sin of minus pi by 6 அப்படின்னு எழுதிக்கிறேன். So which implies y equal to minus pi by 6 is the answer, because since minus pi by 6 belongs to in the range ல இருக்கான்னு பாருங்க. minus pi by 2, pi by 2ல இருக்கு. minus pi by 2னா minus 90 டிகிரி, pi by 2னா 90 டிகிரி. இந்த minus 90க்கும் 90க்கும் இடையில minus pi by 6 இருக்கு. இது நமக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ இந்த ரேஞ்சில் இருக்கணும். இருந்தாதான் that is the answer. So y equal to minus pi by 6 is the answer. Do you understand? நமக்கு வர்ற ஆன்சர் அந்த ஆங்கிள் அந்த ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இருந்தாதான், இல்லைன்னா அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.2. இங்க என்ன கொடுக்கறாங்க? find the principal value of sin inverse of 2. find the principal value of sin inverse of 2. இப்ப நம்மோட ரேஞ்ச் -1 to 1 தான். அப்ப sin inverse of 2 அங்க எக்ஸிஸ்ட் ஆகுமா? it does not exist. ஆனா இத வந்து நம்ம எப்படி எழுதி காமிக்கிறது? the domain of y equal to sin inverse exists. இப்ப domain எழுதிக்குவோம். the domain of y equal to sin inverse x. yes, sin inverse x ஓட domain என்னது? minus 1, 1. okay, so minus 1, 1. So the domain of y equal to sin inverse x is minus 1, 1. இதில் 2 இருக்கான்னு பார்ப்போம். இந்த 2 வந்து இதில் இல்லவே இல்லை. So it does not belongs minus 1 to 1. இந்த 2ங்கிற நம்பர் இந்த டொமைனுக்குள்ள இல்லை. Therefore sin inverse 2 does not exist. 1 mark கொஸ்டின்ல அடிக்கடி sin inverse of 1.5, sin inverse of 2 அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படி வரும்போது the value does not exist, principal value இருக்காது அப்படின்னு எழுதணும். ஓகே, now let us go to next question. Now here three subdivisions. Example 4.3. find the principal value of first subdivision sin inverse of 1 by root 2. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் எல்லாம் எழுதிக்குவோம். சைன் இன்வர்ஸோட -1, 1 அப்படிங்கிற அந்த டொமைன் இட் இஸ் சேஞ்ச்டு இன்டு -pi by 2, pi by 2. நீங்கள் சைன் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் சைன் இன்வர்ஸில் இப்படி சேஞ்ச் ஆகிடுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இல்லைன்னா சைன் இன்வர்ஸோட டொமைன் இங்க சைன் இன்வர்ஸுக்கு சேஞ்ச் ஆயிடுது, சைனுக்கு சேஞ்ச் ஆயிடுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. சைன் இன்வர்ஸோட டொமைன் சைனோட டொமைனுக்கு சேஞ்ச் ஆயிடுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ வாட் எவர் இட் மே பி யூ ஹாவ் டு டேக் இட் ப்ராப்பர்லி.
and now let y equal to sin inverse of 1 by root 2. இப்போ இது என்ன ஆயிடும்? Therefore which implies sin y is equal to 1 by root 2. இப்போ sin y equal to sin value எப்போ 1 by root 2 இருக்கும்? sin pi by 4 இருக்கும் போது. So which implies y equal to pi by 4. Since pi by 4ங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்கான்னு பாருங்க, இந்த டொமைனில். ஸோ விச் பிலாங்ஸ் டு minus pi by 2, pi by 2. இந்த இன்டர்வெல்ல இருக்கா க்ளோஸ்டு ப்ராக்கெட்ல? எஸ். minus 90க்கும் 90க்கும் இடையில pi by 4 இருக்கும். ஸோ y equal to pi by 4 is the principal value of sin inverse of 1 by root 2. Now the next one is, இப்போ second question கேட்குறாங்க. sin inverse of sin minus pi by 3. sin inverse of sin minus pi by 3. இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல 1 2 3 4ன்னு நிறைய பார்த்தோம் இல்லையா? அதில் எந்த ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து நமக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். sin inverse of sin x is equal to x அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ we know that sin inverse of sin x equal to x. ஸோ இது எப்போ நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கிற minus pi by 3 அந்த இன்டர்வெல்ல minus pi by 2, pi by 2 இன்டர்வெல்ல இருக்கான்னு செக் பண்ணும்போது yes it is there. So minus pi by 2, pi by 2ல இருக்கு. So therefore which implies sin inverse of sin minus pi by 3 is equal to sin inverse of sin x equal to x இருக்குல்ல, அதே மாதிரி இந்த வேல்யூ minus pi by 3. Since minus pi by 3 belongs to the interval, closed interval minus pi by 2, pi by 2 இந்த இன்டர்வல்ல இருக்கு. Hence the answer is minus pi by 3. Do you understand? Very simple. The same way, third question. Sin inverse of sin 5 pi by 6. 5 pi by 6. இப்போ இந்த 5 pi by 6 இந்த இன்டர்வெல்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். pi by 6னா 30 டிகிரி. 30 டிகிரி into 5 என்ன வரும்? 150 டிகிரி. அப்போ இந்த 90யை தாண்டி அது போயிடுச்சு. அப்போ இதை என்ன செய்யணும்னா, இன்னொரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ sin inverse of sin x is equal to pi minus x அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். ஸோ sin inverse of sin x equal to 5 pi by 6 எடுத்தேன்னா does not belongs to minus pi by 2, pi by 2 இந்த ரேஞ்சில் இல்லை. So therefore sin inverse of sin x is equal to pi minus x அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை இப்போ நம்ம எடுப்போம். So therefore sin inverse of sin 5 pi by 6 is equal to sin inverse of sin pi minus what is x? Pi by 6. In other words, இதை சால்வ் பண்ணி பாருங்க, LCM எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க, அந்த 5 pi by 6 கிடைக்கும். 6 pi minus pi is 5 pi. 5 pi by 6. இப்போ sin 180 minus theta என்ன வரும்? sin theta. அப்போ sin inverse of sin pi by 6. இப்போ இந்த pi by 6 எங்க இருக்கு? இந்த இன்டர்வெல்ல இருக்கா? எஸ் இருக்கு. So which is equal to pi by 6. So which implies since pi by 6 belongs to minus pi by 2, pi by 2. So இந்த இன்டர்வெல்ல இருக்கு. அதனால sin inverse of sin pi by 6 இந்த ப்ராப்பர்ட்டி படி sin inverse of sin x equal to x ப்ராப்பர்ட்டி படி இந்த pi by 6 இங்க வந்துருது. pi by 6 இந்த இன்டர்வெல்ல இருக்கு. So the answer is pi by 6. So sin inverse of sin 5 pi by 6 is equal to pi by 6.
Do you understand? Now let us go to exercise problems. Now exercise 4.1 la fourth question. இப்போ எக்ஸாம்பிள்ல இருந்த மாதிரியே find the principal value of sin inverse of sin 2 pi by 3. So நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா we know that sin inverse of sin x equal to x ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அதே மாதிரி இங்கே நான் sin inverse of sin 2 pi by 3 எடுத்தேன்னா which is equal to 2 pi by 3 வரும். பட் இந்த 2 pi by 3 நம்மளோட ரேஞ்சுக்குள்ள இருக்கா? ஸோ it does not belongs to minus pi by 2, pi by 2. இந்த ரேஞ்சுக்குள்ள இல்லை. பிகாஸ் pi by 3னா 60 டிகிரி. 60 into 2 is 120 டிகிரி. 120 டிகிரிங்கிறது it exceeds 90 டிகிரி. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இது இல்லை. ஸோ இதை இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா we can use sin inverse of sin x equal to pi minus x அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்க sin inverse of sin 2 pi by 3 அப்படிங்கிறத sin inverse of sin pi minus xங்கிறது இந்த pi by 3. ஓகேயா? ஸோ pi by 3. ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்க. 3 pi minus pi is 2 pi by 3. இப்போ sin 180 minus theta என்ன ஆயிரும்? sin theta. அப்போ sin inverse of sin pi by 3. இப்போ sin inverse of sin pi by 3 இந்த ப்ராப்பர்ட்டி படி என்ன ஆயிரும்? pi by 3 is the answer. இப்போ இந்த pi by 3 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா? yes இருக்கு. So since sin inverse of sin 2 pi by 3 is equal to pi by 3. Since this pi by 3 belongs to closed bracket of minus pi by 2 to pi by 2. In the range. So the answer is pi by 3. Okay. Then idhulaye second subdivision irukku. Second subdivision is sin inverse of sin 5 pi by 4. Sin inverse of sin 5 pi by 4. So which is equal to நம்ம இந்த sin inverse of sin x property படி நான் 5 pi by 4 னு எடுத்து எழுதுறேன். So but it does not belongs to. அப்போ 5 pi by 4 does not belongs to the interval minus pi by 2, pi by 2 closed bracketல உள்ள அந்த இன்டர்வல்ல இல்ல. அப்போ இதை அந்த இன்டர்வல்ல நம்ம எப்படி கொண்டு வர்றது? So sin inverse of sin pi plus pi by 4 னு எழுதிக்கலாம். இப்போ see sin inverse of sin 5 pi by 4 அப்படிங்கறத sin inverse of sin pi plus pi by 4 இதை சால்வ் பண்ணா நமக்கு 5 pi by 4 வரும். இப்போ sin 180 plus theta என்ன வரும்? minus sin theta, which is equal to sin inverse of minus sin pi by 4. இப்போ minus sin pi by 4 நம்ம sin inverse of sin minus pi by 4 னு எழுதணும். So இப்போ sin inverse of sin x is equal to x அந்த ப்ராப்பர்ட்டி எழுதுனா minus pi by 4 is the answer. Because since minus pi by 4ங்கிறது இந்த இன்டர்வல்ல இருக்கு. belongs to minus pi by 2 to pi by 2 இந்த இன்டர்வல்ல இருக்கு. So minus pi by 4 is the answer. அப்போ sin inverse of sin 5 pi by 4 ஓட principal value minus pi by 4 is the answer. Do you understand? Now let us go to the next seventh question. Now question number 7. Find the value of sin inverse of sin 5 pi by 9 cos pi by 9 plus cos 5 pi by 9 sin pi by 9. இப்போ இது ஒரு trigonometric formulaவுல இருக்கு. So we can use that formula. So என்ன formula அப்படின்னா we know that
sin A cos B plus cos A sin B. இது எதோட ஃபார்முலா அப்படின்னா sin A plus B ஓட ஃபார்முலா. sin A plus B equal to sin A cos B plus cos A sin B. அப்போ நம்ம இந்த பிராக்கெட்ல உள்ளதை மட்டும் எடுத்தோம்னா, so therefore sin 5 pi by 9 cos pi by 9 plus cos 5 pi by 9 sin pi by 9 is equal to sin 5 pi by 9 plus pi by 9 sin A plus B ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? sin 5 pi plus pi 6 pi by 9. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா 2 by 3 which is equal to sin 2 pi by 3. இப்போ இந்த பிராக்கெட்ல உள்ள இந்த நம்பரோட வேல்யூ sin 2 pi by 3. ஸோ which implies sin inverse of sin 5 pi by 9 cos pi by 9 plus cos 5 pi by 9 sin pi by 9 is equal to sin inverse of sin, இதோட வேல்யூ என்னது? 2 pi by 3. ஸோ இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி sin inverse of sin x is equal to x ன்னு தெரியும். ஸோ அதுபடி நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா sin inverse of sin 2 pi by 3 is equal to 2 pi by 3 ன்னு எழுதுறோம். பட் இந்த 2 pi by 3 இந்த ரேஞ்சில் இருக்கா அப்படின்னா இல்லை. minus pi by 2 to pi by 2ல இல்லை. so it does not belongs to minus pi by 2 to pi by 2. then we can use the next property, sin inverse of sin 2 pi by 3 is equal to sin inverse of sin pi minus x, அதாவது pi minus pi by 3 அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ sin 180 minus theta என்ன வரும்? sin theta. அப்போ which is equal to sin inverse of sin pi by 3. இப்போ வந்து இந்த pi minus pi by 3 சால்வ் பண்ணி பாருங்க, 2 pi by 3 வந்துடும். இப்போ sin inverse of sin x equal to xங்கிற ப்ராப்பர்ட்டி படி இப்போ நமக்கு pi by 3 கிடைச்சிருச்சு. ஸோ which implies pi by 3 belongs to this interval. இப்போ இது இந்த இன்டர்வல்ல இருக்கு. ஸோ the answer is pi by 3. அப்போ sin inverse of sin 2 pi by 3 equal to pi by 3 is the answer. This is the value. Okay. Now let's go to question number 1. Now the question is, first question, find the value of x such that minus 10 pi less than or equal to x less than or equal to 10 pi and the sin x is equal to 0. The condition here given is sin x is equal to 0. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா, if sin x equal to 0, therefore x is equal to n pi where n belongs to z is the solution. Okay, general solution. So in the solution la n க்கு வந்து z ல, that is integer ல, if we give the numbers, if n equal to 0 then it is 0. if n equal to 1 கொடுத்தோம்னா 1 into pi pi, minus 1 கொடுத்தோம்னா minus pi. இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த சைனோட வேல்யூ 0வா இருக்கும். so where n is equal to 0வா இருக்கலாம், அல்லது plus or minus 1 இருக்கலாம், plus or minus 2 இருக்கலாம், plus or minus 3 இருக்கலாம், and so on up to plus or minus 10. This is the answer we want. இதை செக் பண்ணணும்னா நீங்க அந்த சைன் கர்வ் வந்து வரைஞ்சுக்கோங்க. 0 pi by 2 pi 3 pi by 2 2 pi 5 pi by 2 3 pi இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு minus pi by 2 minus pi minus 3 pi by 2 minus 2 pi
minus 5 pi by 2 minus 3 pi இப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா 10 pi வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் ஸோ இங்கே வந்து y dash ஸோ அப் டு 10 pi அப்படின்னு இங்கே இருக்கும் அப்போ பை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து 0 வருதா let us check ஸோ அதே மாதிரி இங்கேயும் அப் டு 10 pi minus 10 pi முடிய இங்கேயும் வேல்யூஸ் இருக்கு now sin 0 0 sin pi by 2 1 இருக்கும் then pi வரும்போது ஸோ அந்த curve pi வரும்போது 0 3 pi by 2 வரும்போது minus 1 2 pi 0 5 pi by 2 1 3 pi 0 இப்படியே வந்து நமக்கு இந்த curve வந்து இப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ எப்பெல்லாம் 0 வருது pi 2 pi 3 pi 4 pi அப்போ n is equal to 1 2 எடுத்தா 1 pi 2 pi 3 pi 4 pi 5 pi 10 வரைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி மைனஸ்ல ஸோ மைனஸ்லையும் அதே மாதிரி pi வரும்போது 2 pi வரும்போது 3 pi வரும்போது and then 10 pi அந்த pi வர்ற இடத்துல எல்லாம் வந்து 0 sin வேல்யூ 0வா இருக்கு ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் அப்போ அந்த n வேல்யூ வந்து நமக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் வேல்யூஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ யூ நீட் நாட் ட்ரா திஸ் டயக்ராம் just to understand I have drew so this is the answer now the second subdivision is இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் போங்க இதுல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா -3 pi less than or equal to x less than or equal to 3 pi -3 pi less than or equal to x less than or equal to 3 pi and sin x is equal to -1ங்கற கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இப்போ வந்து it is very well understood by drawing this diagram இந்த கிராஃப் வந்து y equal to sin x அப்படிங்கிற இந்த curve நம்ம ட்ரேஸ் பண்ணோம்னா it is very easy to understand otherwise you can find out the principal value that is the general solution so sin x is equal to -1 எடுத்தோம்னா what is given sin x equal to -1 sin value எப்போ -1 இருக்கும் அப்படின்னா sin x is equal to sin of -pi/2 இருக்கும்போது so therefore x is equal to sin x equal to sin alpha therefore x is equal to general solution 4n minus 1 into pi/2 where n belongs to z இப்போ இந்த n ஓட வேல்யூ என்னென்ன இருந்தா நமக்கு -1 கிடைக்குதுன்னா where n equal to 0 அதாவது 3 piங்கிற ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும் 0 போட்டேன்னா this number disappears 0 -1 into pi/2 minus pi/2 yes minus pi/2 கிடைக்குது அப்ப 0 வருது 1 substitute பண்ணா 4 into 1 4 4 minus 1 3 pi/2 இருக்கும்போது -1 வருது so yes 1 வருது if I take -1 அந்த 3 pi ரேஞ்சுக்குள்ள இருக்கு -1 எடுத்தா -5 pi/2 அந்த 5 pi/2 3 pi குள்ள தான் இருக்கு -3 pi to 3 pi -1 எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க -1 எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க சோ இந்த இடத்துல நம்மோட ரேஞ்ச் 3 pi to 3 pi -3 pi ல இருந்து +3 pi குள்ள எங்கெல்லாம் -1 ரேஞ்ச் வருதுன்னு பாருங்க சோ 0 இருக்கும்போது 0 then 0 இருக்கும்போது minus pi/2 so இங்க 3 pi/2 இருக்கும்போது வருது minus 5 pi/2 இருக்கும்போது வருது 3 pi/2 எப்ப கிடைக்குது if n equal to 1 போட்டோம்னா 3 pi/2 கிடைச்சிருது ஓகே minus pi/2 இருக்கும்போது -1 அது எப்ப கிடைக்குது n 0வா இருக்கும்போது minus pi/2 கிடைக்குது minus 5 pi/2 இருக்கும்போது -1 அது எப்ப கிடைக்குது n வேல்யூ -1 இருக்கும்போது இந்த -5/2 5 pi/2 கிடைக்குது நான் இன்னொரு தடவை இங்க டிரா பண்ணாம இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் சம்முக்கு 0 எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தோம் சோ அந்த நம்பர்ஸ் எழுதணும் இங்க நமக்கு -1 எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கறோம் அவங்க கொடுத்த ரேஞ்ச் -3 pi to 3 pi ஃபர்ஸ்ட் சம்ல 10 pi to 10 pi -2 10
மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 பை, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பை, அதுக்குள்ள -1 வர்ற அந்த ரேஞ்சஸ். அப்போ என்னுக்கு எந்த வேல்யூஸ் கொடுத்தா இந்த -π/2 3π/2 -5π/2 கிடைக்குது அப்படின்னு பார்த்தா 0 1 -1 கொடுக்கும்போது we are getting these values. So n is equal to 0 plus or minus 1 is the answer. Understand? Now let's go to the next question. Now second question, find the period and amplitude of. நான் என்ன சொல்லி கொடுத்தேன், ஆம்ப்ளிடியூட்னா when it reaches its maximum height. maximum height -1 to 1 தான் ரீச் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த ஆம்ப்ளிடியூட் வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து the amplitude of sin x is 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். Therefore, amplitude of sin 7x என்னவா இருக்கும், அதே 1 தான் இருக்கும். So amplitude of sin 7x is equal to 1. இப்போ நெக்ஸ்ட் வந்து பீரியட் எடுக்கிறோம். 1 பீரியட்ங்கிறது என்னது, 0 to 2 பை வரைக்கும். So I can write the period of sin x is equal to 2 pi. Period of sin x is equal to 2 pi. The highest that is one full rotation, 0 to 2 pi, that is 2 pi. Period of sin x is 2 pi. அப்போ period of 7x என்னவா இருக்கும், is equal to, so if 7x is equal to அதே 2 pi தான் இருக்கும். So which implies if I take 7x is equal to 2 pi na x is equal to 2 pi by 7. This is the period. So period of sin 7x is equal to 2 pi by 7. So period of sin 7x is equal to 2 pi by 7 is the answer. Here amplitude 1, period 2 pi by 7. இதே மாதிரி நமக்கு செகண்ட் கொஸ்டின், இதுலயே செகண்ட் சப்டிவிஷன், minus sin 1/3x. So y is equal to minus sin 1/3x. So the same way I can take amplitude. Amplitude is equal to என்ன எழுதலாம், 1 டைம் தான் இருக்கு. So amplitude of sin 1/3x is 1. sin x 1ன்னா 1/3x க்கு 1 தான் இருக்கும். இப்போ பீரியட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், பீரியட் ஆஃப் sin x வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், 2 பைன்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து அப்போ எப்படி எழுதலாம், 1/3x ஈக்குவல் டு 2 பை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 6 பை. ஸோ பீரியட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 பை, ஆம்ப்ளிடியூட் 1. The same way, third sum, y equal to 4 sin minus 2x. y equal to 4 sin minus 2x. இப்போ இங்க amplitude of sin x equal to 1. So amplitude of sin 2x equal to 1. So which implies 4 times of sin of minus 2x is equal to 4 into 1 equal to 4. அப்போ நமக்கு amplitude is equal to 4. பீரியட் எப்படி எடுப்போம், ஸோ பீரியடுங்கிறது 2x is equal to 2 pi. So x is equal to 2 divided by 2 is 1. So x is equal to pi. So period by amplitude 4 is the answer. Okay, do you understand? Yes, thank you all.